எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ் இலக்கண வகுப்பில் டுடே பார்க்க வேண்டிய டாபிக் பகுபத உறுப்புகள். இந்த பகுபத உறுப்புகள் மற்றும் பகாப்பத உறுப்புகள் அப்படின்னு அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. முதல்ல நம்ம பகுபதம்னா என்ன, அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். முதல்ல பகுபதம் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கம் பாருங்கள். ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வார்த்தை நம்ம பிரித்து எழுதணும். சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம் பிரித்து எழுதுக. ஆனால் அந்த பிரித்து எழுதும்போது நம்ம இஷ்டத்துக்கு பிரித்து எழுத முடியுமா? இல்லை, இலக்கண முறைப்படி தான் பிரித்து எழுதணும். அப்போ பகுபத உறுப்பு இலக்கணத்தை படித்தா மட்டும்தான் நம்ம இலக்கண முறைப்படி ஒரு வார்த்தையை ஒரு சொல்லை பிரித்து எழுத முடியும். அப்படி பிரிக்க முடிந்தால், பிரித்தாலும் பொருள் தந்தால் அதற்கு பெயர் தான் பகுபதம். ஒருவேளை ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையை நம்மளால் பிரிக்க முடியல, பிரித்தாலும் பொருள் தரவில்லை அப்படின்னா அதுக்கு பேர் பகாப்பதம். அப்போது பகுப்பதம் மற்றும் பகாப்பதம் இந்த இரண்டு பதமே ஒரு இலக்கணத்தில் மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லலாம். அப்போது பகுப்பதத்தில் முக்கியமாக பார்க்கக்கூடிய சில டாபிக்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். 1 by 1 நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பகுப்பதம் என்றால் நான் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை இலக்கண முறைப்படி பிரித்து எழுதுதல். அப்படி பிரித்து எழுதுனா அதற்கு பொருள் தர வேண்டும். சரி, முதல்ல இந்த பகுபதத்தில் இருக்கக்கூடிய பதம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கோ. அந்த பதம் அல்லது கிளவி இந்த ரெண்டையுமே எடுத்துக்கிட்டால் அது என்ன பொருள் குறிக்கிறதுனா மொழி என்று பொருளை குறிக்கிறது. பதம் மற்றும் கிளவி என்பதன் பொருள் மொழி. ரெண்டாவது, பகுபதம் என்றால் இதன் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரிக்கக்கூடியதும் மற்றும் பிரித்தால் பொருள் தருவதும் ஆகும். ஒரு வார்த்தையை பிரிக்க முடியணும், பிரித்தாலும் பொருள் தர வேண்டும். அதற்கு பெயர் பகுபதம். மூணாவது பார்த்திங்கன்னா இதன் உறுப்புகள் மொத்தம் 6. இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு சொல்லிவிட்டு அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குறாங்க. 6 வகைப்படும். இப்போ பாருங்கள், இந்த 6 வகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த செஷனில் பார்க்க போகிறோம். இப்போது பகுபத உறுப்பு இலக்கணம் மொத்தம் 6 இருக்கா? ரொம்ப ஈஸி. இந்த 6 ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுற அவசியம் இல்லை. நான் சொல்ல அப்படியே பயன் பண்ணிகிட்டே வாங்க. முதல்ல இந்த 6ல் முதல்ல ஒன்று என்னது? பகுதி. ரெண்டாவது விகுதி. மூணாவது இடைநிலை. நீங்கள் 6 ஞாபகம் வச்ச வேண்டியதில்லை, 3 ஞாபகம் வச்சுட்டாலே போதும். எப்படி சொல்கிறேன் பாருங்கள். பகுதி, விகுதி, இடைநிலை. திரும்ப சொல்லுங்கள். பகுதி, விகுதி, இடைநிலை. அடுத்த 3 என்னது? சந்தி, சாரியை, விகாரம். என்னங்க? சந்தி, சாரியை, விகாரம். இப்போது நான் ஏன் அந்த முதல் 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இப்படி படித்தா உங்களுக்கு புரியாது. நான் சொல்கிற மாதிரி இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ணணும்? இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இப்போது முதல் ஒரு சொல் இருக்குது அப்படின்னா நம்ம இலக்கண முறைப்படி பிரிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை துண்டுகளாக கிடைக்குதோ அத்தனை துண்டுகளுக்கு ஒவ்வொரு பெயர் நம்ம இட வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு துண்டு பகுதியாகவும் மற்றொரு கடைசி துண்டு விகுதியாகவும் வரும். இடையில் வரக்கூடியது எல்லாமே பாருங்கள், இடைநிலை வரும், சந்தி வரும், சாரியை வரும். சரிங்களா? அப்போது 1 2 3 4 5 கடைசியாக விகாரம் அப்படின்னு ஒன்று வரும். கடைசியாக விகாரம் அப்படின்னு ஒன்று வரும். ஆனால் இது விகுதி தாண்டி போகக்கூடாது. சரிங்களா? கடைசியாக வரதா விகுதி. அப்போது நல்லா பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் இருக்குது, பிரித்து வச்சுக்கிட்டோம். இந்த பிரித்து வச்சுருக்கிற சென்டென்ஸில் ஒரு சொல்லின் முதலில் வரக்கூடியது பகுதி, இறுதியில் வரக்கூடியது விகுதி. அவ்வளோதான். விகுதி தாண்டி வேறு எதுவும் போகக்கூடாது. ரெண்டாவதாக விகுதிக்கு அப்புறம் என்ன வரணும்? இடைநிலை. அப்போது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது இடைநிலை. அடுத்தபடியாக இந்த சந்தி. இந்த சந்தி எங்கே வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்தால் அதுக்கு பேர் சந்தி. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? அடுத்தபடியாக சாரியை. இந்த சாரி எங்கே வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் அதுக்கு பேர் சாரியை. இப்போ புரியுதுங்களா? இந்த 6 உறுப்புகளில் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க? பகுதி, 2 விகுதி, 3 இடைநிலை. இடைநிலையை 3 கடைசி எழுதக்கூடாது, இடையில் எழுதணும். அதுக்கு பெயர் தான் இடைநிலை. யாருக்கு இடையில்? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் இடைநிலை. ஆனால் புத்தகத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பகுதி, 2வது விகுதி, 3வது இடைநிலை. நம்மளால் என்ன நினச்சிக்கோங்க, இடைநிலை 3வது வருதா, அப்போது பகுதிக்கு விகுதிக்கு அப்புறமா தான் இடைநிலை வரும்னு நினச்சிப்பாங்க. அது தப்பு. அப்போது இந்த சார்ட்டை மட்டும்தான் உங்களுக்கு எது எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? ஓகேங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஓகே, இப்போது எதுக்கு இடையில் வரும்? பகுதிக்கும்
விகுதிக்கும் இடையில் வந்தால் இடைநிலை, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்தால் சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் சாரியை. இந்த கடைசியாக இருக்க விகாரம் அப்படின்னு என்னங்க சார்? விகாரம் என்றால் மேற்கூறிய ஏதாவது ஒரு சொல்லில் வார்த்தை திரிந்து வந்தால் அல்லது மாறி வந்தால் அதற்கு பேர் விகாரம். ஓகேங்களா? இது புரிஞ்சது இல்லைங்களா? சூப்பர். ஓகே, இப்போது பகுதினா என்ன, அதுக்கான விளக்கம். பகுதி என்றால் இதற்கு மற்றொரு பொருள் உண்டு, அடிச்சொல் அல்லது ஏவல் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இதன் விளக்கம் என்னென்னா, ஒரு சொல்லின் முதநிலை அதாவது வேர்ச்சொல்லாக வந்து நிற்கும் அல்லது கட்டளை பொருளாக வரும். புரியுதுங்களா? அப்போது பகுதி என்றால் ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு எழுத்தில் முதலாவதாக வரக்கூடிய பகுதி தான் அதை பகுதி என்று அழைக்கின்றோம். அது அடிச்சொல் என்றும், ஏவல் பகுதி என்றும், சொல்லின் முதநிலை என்றும், வேர்ச்சொல் என்றும் அல்லது கட்டளை பொருள் என்றும் அழைக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? அப்போ பகுதி என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையினுடைய முதல் பகுதி. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது எடுத்துக்காட்டு, படித்தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. நாம் எப்படி பிரிப்போம்? இலக்கண முறைப்படி படி கூட்டல் இத்து கூட்டல் மறுபடியும் இத்து வரணும், கடைசியாக கூட்டல் ஆண். இப்போ பாருங்கள், படி இதுதான் பகுதி. இந்த படின்ற வார்த்தை தான் ஒரு சொல்லுக்கு வேர்ச்சொல்லாக வந்துள்ளது. இந்த படின்ற வார்த்தை தான் ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு கட்டளை வாக்கியமாக வந்துள்ளது. ஒருவேளை இந்த படின்ற வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா வெறும் இத்து கூட்டல் ஆண், அதனால் இத்தான் என்னது படத்தில் வர மாதிரி அத்தான் இத்தானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த படின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தைக்கு ஒரு வேர்ச்சொல்லாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது என்னங்க? விகுதி. விகுதி என்பது என்னது? ஒரு சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் எல்லாத்தையும் காட்டும். அப்போ பாருங்கள், பகுதி ஒரு சொல்லின் முதன்மையாக வரக்கூடியது, அது கட்டளை வாக்கியமாக வரக்கூடியது. விகுதி என்றால் ஒரு சொல்லின் இறுதியாக நின்று ஒழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னெல்லாம் காட்டும்னா திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை நின்று காட்டும். சரிங்களா? திணை என்னதுங்க? உயர்த்திணை, அக்ரிணை. பால் என்னது? ஒன்றன் பால், ஆண் பால், பெண் பால், பலவின் பால், இந்த மாதிரி. எண் அப்படின்னா சிங்குலர், ப்ளூரல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், அதாவது ஒருமை பன்மை. இடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். இது எல்லாத்தையுமே விகுதியில் மட்டும்தான் காட்ட முடியும். ஓகேங்களா? அடுத்தது இடைநிலை. இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் நின்று காலத்தை காட்டும். இது ரொம்ப முக்கியங்க. காலத்தை காட்டக்கூடியது எதுன்னு கேட்பாங்க, இந்த இடைநிலை தான். அப்போ காலம் என்னதுங்க? இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம். இந்த 3 காலத்தை உணர்த்தக்கூடிய உருபு என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பெயர் தான் இடைநிலை. ரொம்ப முக்கியம். அடுத்து போலாமா? அடுத்தபடியாக சந்தி. சந்தி என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்தால் அதற்கு பெயர் சந்தி. சாரியை என்றால் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் அதற்கு பேர் சாரியை. விகாரம் என்றால் மேற்கண்ட உறுப்புகளில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அல்லது எழுத்துக்கள் திரிதல் அல்லது கெடுதல், இந்த மாதிரி மாறி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் விகாரம். புரியுதுங்களா? அப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பகுபத உறுப்புகள் மொத்தம் 6. அந்த 6ல் பகுதி, விகுதி, இடைநிலை 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் அதுக்கு பேர் இடைநிலை. அதுவே பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வந்தால் சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் அது சாரியை. மேற்கண்ட உறுப்புகளில் ஏதேனும் எழுத்துக்கள் மாறி வந்தால் திரிந்து வந்தால் அதற்கு பெயர் விகாரம். இப்போ பாருங்கள், இந்த படித்தான் அப்படின்ற வார்த்தை நம்ம பிரித்து படித்தோம். படி, இத்து ஆண். படி என்பது பகுதியாகவும் ஆண் என்பது விகுதியாகவும் வந்துள்ளது. இதில் படி என்பது பகுதியாக வந்துள்ளதால் இதனை நாம் என்னென்னு சொல்கிறோம்? வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ச்சொல் அல்லது ஏவல். ஓகேங்களா? ஆண் அப்படின்னு முடிஞ்சது கடைசியாக வந்துள்ள வார்த்தையை விகுதி, அதாவது இறுதியாக வந்துள்ளது. ஓகே, இப்போது முதலாவதாக வந்த இத்தை பாருங்கள் சந்தி அப்படின்னும், இரண்டாவதாக வந்த இத்தை நம்ம இறந்த கால இடைநிலை என்றும் அழைக்கலாம். அதனால் சார் ஏன் இத்து 2 வாட்டி வருது அப்படின்னா, படித்தான் இத்து வரும் பொழுது ஒன்று சந்தியாகவும் மற்றொன்று இடைநிலையாகவும் வர வேண்டும். அதாவது 18 மெய்யெழுத்துக்களில் பெரும்பான்மையான எழுத்துக்கள் 2ஆகத்தான் வரும். இப்போ படித்தானா இத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு இத்தும் கூடுதலாக வரணும். இதுதான் விதி.
அப்போ முதலாவதாக வந்த இத்து என்னவாக மாறிவிடும்? சந்தியாக மாறிவிடும். இரண்டாவதாக வந்த இத்து என்னவாக மாறிவிடும்? இடைநிலையாக மாறிவிடும். அப்போ இடைநிலை என்ன வகையான இடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இடைநிலைகள் இருக்குது. ஒன்று இறந்த கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை. 2 நிகழ்கால இடைநிலை. 3 எதிர்கால இடைநிலை. அப்போ படித்தான் வார்த்தை சொல்லி பாருங்கள். இது நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமான்ற தெரிஞ்சிடும். படித்தான் இறந்த காலம் தானே. அப்போது இடைநிலைக்கு முன்னாடி இறந்த கால அப்படின்னு போட்டுக்கோங்க. இறந்த கால இடைநிலை. ஓகே, இப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த படி அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கலாம். படித்தான் அப்படின்ற வார்த்தையில் படின்ற வார்த்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படின்ற வார்த்தையை வச்சு எப்படினாலும் வார்த்தையை மேக் பண்ணலாம், சென்டென்ஸை க்ரியேட் பண்ணலாம். படித்தான், படிக்கிறான், படிப்பான். பாருங்கள், படித்தான் அப்படின்றது இறந்த காலம், படிக்கிறான் என்பது நிகழ்காலம், படிப்பான் ஃப்யூச்சரில் படிப்பான் அப்படின்னா அது எதிர்காலம். அப்போது இந்த படின்ற வார்த்தையை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது என்னது? தான், கிரான், பான். இதாவது மீனிங் கொடுக்குதா? இல்லை, கொடுக்கவே கொடுக்காது. அப்போது ஒரு சென்டென்ஸை ஃபுல் ஃபார்மாக நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த முதன்மையாக வரக்கூடிய இந்த வேர்ச்சொல் தான். சரிங்களா? அல்லது கட்டளை வாக்கியம் தான். இந்த வார்த்தையை படித்து பாருங்கள். படி கட்டளை வாக்கியம் மாதிரி வரும். சாஃப்டாக சொல்லி பாருங்கள், ஒரு வேர்ச்சொல் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ஆங்கிளில் சொல்லி பாருங்கள், படி அடிச்சொல் மாதிரி வரும். இப்படி தாங்க. அப்போ முதலாவதாக வந்தால் அதற்கு பேர் வேர்ச்சொல் அல்லது பகுதி அப்படின்னு சொல்லலாம். இதில் பாருங்கள், புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில குறிப்புகள் நான் எழுதியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கண வகையில் மொத்தம் 4 சொற்கள் இருக்குது. இலக்கண வகையில் மொத்தம் 4 சொற்கள்: பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் உரிச்சொல். இந்த பெயர்ச்சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயர் பகுபத சொற்கள் இதெல்லாமே வரும். வினைச்சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வினையை குறிக்கக்கூடிய வினை பகுபத சொற்கள் எல்லாமே வரும். அப்போது இந்த பெயர் பகுபத சொற்கள் அப்படின்றது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அதிகபட்சம் இந்த வினை பகுபத சொற்களைத்தான் இப்பொழுது அதிக வழக்கத்தில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, வினை பகுபத சொற்களில் உள்ள அடிப்படை உறுப்புகள் எத்தனைன்னு கேட்பாங்க. 2 இருக்குது. ஒன்று பகுதி, மற்றொன்று விகுதி. ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா ஒரு சொற்களின் முதன்மையில் வரக்கூடியது பகுதி என்றும் இறுதியாக வரக்கூடியது விகுதி என்றும் நம்ம படிச்சிருப்போம். பகுதி விகுதி இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எப்போவுமே ஃபுல் ஃபார்ம் ஆக முடியாது. வெறும் இடைநிலை சந்தி சாரியை வச்சுக்கிட்டு மட்டும் நம்மளால் ஒரு வார்த்தையை க்ரியேட் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு வினை பகுபத சொற்களில் வரக்கூடிய அடிப்படை உறுப்புகள் ஒன்று பகுதி, மற்றொன்று விகுதி என்று அழைக்கப்படுகிறது. இப்போ பாருங்கள், பகுப்பதம் மற்றும் பகாப்பதம் ரெண்டுக்குள்ள சின்ன வித்தியாசம். பகுப்பதம் என்றால் பிரித்தால் பொருள் தர வேண்டும், பகாப்பதம் என்றால் பிரித்தால் பொருள் தராது. அப்போ எடுத்துக்காட்டு பெயர்ச்சொல், வினைச்சொல் இது ரெண்டுமே மேக்சிமம் பகுப்பதமாகத்தான் இருக்கும். பகாப்பதம் என்றால் இடைச்சொல் மற்றும் உரிச்சொல் இவங்க 2 பேருமே மேக்சிமம் பகாப்பதமாக தான் இருப்பாங்க. அப்போ பிரித்தாலும் பொருள் தராது. இப்போது பகுதி, விகுதி, இடைநிலை இது 3மே பார்த்திங்கன்னா பிரித்தால் பொருள் தரும். ஆனால் இந்த சந்தி சாரிய விகாரம் இருக்கு இல்லையா, இந்த கடைசி 3மே இலக்கண பொருள்களை மட்டுமே தரும். இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த இடைநிலைகள் பற்றி நம்ம அவசியம் பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த இடைநிலைகள் வந்துச்சுன்னா தான் இடைநிலைகளில் வரக்கூடிய சில புள்ளி வைக்கப்பட்ட எழுத்துக்கள், புள்ளி வைக்கப்படாத எழுத்துக்களை வச்சு தான் அது இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமாக, எதிர்மறையான சில இடைநிலையான்றதை கண்டுபிடிக்க முடியும். இதை ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படின்னா, இப்போது 1 இறந்த கால இடைநிலை, 2 நிகழ்கால இடைநிலை, 3 எதிர்கால இடைநிலை, 4 எதிர்மறை இடைநிலை. இறந்த கால இடைநிலை அப்படின்னா என்னென்ன வார்த்தைகள்லாம் வரும்? இத்து, இட்டு, இரு, இன்னு இது 4மே வந்துடும். 2வது நிகழ்கால இடைநிலைனா கிரு, கின்று, ஆனின்று இப்படி வரும். 3வது எதிர்கால இடைநிலை அப்படின்னா 2 இருந்து தான். ஒன்று இப்பு, இன்னொன்று இவ்வு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். 4வது எதிர்மறை இடைநிலை ஆ, அல், இல். ஸோ இதை வச்சு நாம் எப்படி இறந்தகால இடைநிலையா நிகழ்கால இடைநிலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்குன்னா இடையில் இத்தோ, இட்டோ, இர்ரோ, இன்னோ அப்படின்னு இடைநிலைகளில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக இறந்த காலமாக எதிர்காலமாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இறந்த கால இடைநிலையில் ஒரு இத்தை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வார்த்தை மேக் பண்ணோம். எப்படி? பார்த்தான், இத்து வந்துருச்சா? பார்த்தான்ற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்? பார் கூட்டல் இத்து கூட்டல் ஆன்.
இதில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இத்து வந்துச்சுன்னா ரெண்டு டைம் நம்ம என்ன பண்ணியாகணும், அதை பிரித்து வச்சுக்கணும். இதில் பார் அப்படின்றது பகுதியாகவும் ஆண் என்பது இறுதியாக விகுதியாகவும் வந்துள்ளது. அப்போ இடையில் வரக்கூடியது முதல் இத்து என்பது சந்தியாகவும் இரண்டாவதாக வந்துள்ள இத்து என்பது இடைநிலையாகவும் வந்துள்ளது. அப்போ பாருங்கள், இப்போது இந்த முதலாவதாக வந்த இத்து சந்தி என்றும் இரண்டாவதாக வந்துள்ள இடைநிலையை என்ன இடைநிலை என்று அழைக்கப்படுகிறது? இறந்த கால இடைநிலை. ஏன்னா இறந்த காலத்தில் என்ன நம்ம பார்த்தோம், இத்துன்ற வார்த்தையை பார்த்தோமா, அது எங்கே இருக்குது? இந்த ஃப்ளோ சார்ட்டில் இருக்குது பாருங்கள். இது ஒரு ஃபார்முலா நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா. அப்போ இத்து வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது இறந்த கால இடைநிலை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது பாருங்கள், இப்போது இட்டு வச்சு பார்க்கலாம். இட்டு என்பது உண்டான் அப்படின்ற வார்த்தையை மேக் பண்ணுறோம். எப்படி பிரிக்கலாம்? உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். இதில் உன் என்பது பகுதியாகவும் ஆண் என்பது விகுதியாகவும் வந்துள்ளது. இடையில் வந்துள்ள இட்டு என்பது இடைநிலை. என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. மூன்றாவது, அடுத்தது இரு வச்சு நம்ம பார்க்கலாம். இரு வச்சு பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை மேக் பண்ணுறோம். பெற்றான் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதும் பொழுது எப்படி பிரிக்கலாம்? பெரு கூட்டல் இரு கூட்டல் ஆண். இதில் பெரு என்பது பகுதியாகவும் ஆண் என்பது விகுதியாகவும் வந்துள்ளது. இடையில் வந்துள்ள இரு என்பது இடைநிலை. என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. அடுத்தது நிகழ்கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலையில் ஃபார்முலாவில் என்ன இருந்துச்சு? கிரு, கின்று, ஆண், இன்று, இது போன்ற வார்த்தைகளை நம்ம பார்த்துருப்போம். அப்போது இதை வச்சு ஒரு வார்த்தை எழுதுகிறோம், செய்கிறான். அப்போது எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண். இதில் செய் என்பது பகுதியாகவும் ஆண் என்பது விகுதியாகவும் வந்துள்ளது. இடையில் வந்திருக்கக்கூடிய கிரு என்ற வார்த்தை நிகழ்கால இடைநிலையை குறிக்கிறது. ஏன்னா ஃபார்முலா அட்டையில் இதில் இருந்துச்சு இல்லைங்களா? கிரு என்ற ஒரு வார்த்தை அந்த ஃபார்முலா அட்டவணையிலே இருந்தது. மூன்றாவது எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலையில் ரொம்ப சிம்பிள். இப்பு ஒன்று, இக்கு ஒன்று. இதில் உண்பான், வருவாள், கடக்கும் அப்படின்ற 3 வார்த்தையில் எழுதி வச்சுக்கலாம். இதில் உன் கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். உன் என்பது பகுதி, ஆண் என்பது விகுதி, இடையில் வந்துள்ள இப்பு என்பது இடைநிலை. அது என்ன இடைநிலை? எதிர்கால இடைநிலை என்று எழுத வேண்டும். அடுத்தது வருவாள். இங்கே பாருங்கள், வா கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண். இங்கே வா என்பது மருவி வரு அப்படின்ற வார்த்தையாக வந்துள்ளது. எனவே வா மற்றும் வரு இது ரெண்டையுமே சேர்த்து என்ன பண்ணிக்கணும்? ஒரு ரவுண்ட் அப் பண்ணி இது பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதியாக வந்துள்ள ஆண் என்ற வார்த்தை ஒரு ஆண்பால் வினைமுற்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எதை குறிக்குது? வருவான், இல்லு போட்டுட்டுனா, இல்லு கிடையாது, இன், வருவான். அப்போது ஆண் என்பது விகுதி. என்ன விகுதி? ஆண்பால் வினை முற்று பெற்ற விகுதி. எனவே ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ இடையில் வந்துள்ள இவ்வு என்பது என்னங்க? இடைநிலை. ஓகேங்களா? என்ன இடைநிலை? எதிர்கால இடைநிலை. கடக்கும் என்ற வார்த்தை பிரிச்சோம்னா கட கூட்டல் இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் பாருங்கள், இக்கு வந்துருச்சா? அப்போ இக்கு நம்ம என்னென்ன பிரிக்கணும்? 2 இக்கா பிரிக்கணும். அதில் முதல் கட அப்படின்றது பகுதியாகவும் இறுதியாக வந்துள்ள என்பது வினைமுற்று விகுதியாகவும் இடையில் வந்துள்ள முதல் இக்கு சந்தியாகவும் இரண்டாவதாக வந்துள்ள இக்கு என்பது இடைநிலையாகவும் வந்துள்ளது. அடுத்தது எதிர்மறை இடைநிலை. எதிர்மறை அப்படின்னா ஒரு வேலையை நீ செய்வியா அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டேன். ஸ்கூலுக்கு போக மாட்டியா? போக மாட்டேன். இந்த மாதிரி எதிர்மறையாக ஒரு வினாவை அல்லது ஒரு பதிலை எழுப்புவது, அதற்கு பேர் தான் எதிர்மறை. அதுக்கு பேர் நெகட்டிவ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் வரக்கூடிய சில ஃபார்முலா எழுத்துக்கள் ஆ, அல், இல், இதை பேஸ் பண்ணி ஒரு வார்த்தை மேக் பண்ணலாம். ஓடாது. ஓடாது அப்படின்னா ஓடு கூட்டல் ஆ கூட்டல் து. அப்போ ஓடு என்பது தான் பகுதி, து என்பது விகுதி, இடையில் வந்துள்ள ஆ என்பது இடைநிலை. என்ன இடைநிலை? எதிர்மறை இடைநிலை. ஓடாது, ஆ நம்ம அழுத்தமாக சொல்லுவோம். பேசான், பேசான்னா பேச மாட்டான் அப்படின்றத சுருக்கி பேசான்னு எழுதியிருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம்? பேசு கூட்டல் ஆ கூட்டல் அன். பேசு என்பது பகுதி, அன் என்பது விகுதி, இடையில் வந்துள்ள ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. காணலன். காணலன் அப்படின்னா பார்க்கலை அப்படின்னு அர்த்தம். கான் கூட்டல் அல் கூட்டல் அன். அப்போ கான் என்பது பகுதி, இறுதியாக வந்துள்ளது அன் என்பது விகுதி, அல் என்பது எதிர்மறை இடைநிலை. அப்போ பாருங்கள், ஆ, ஆ, கான், அல், இது எல்லாமே எதிர்மறை இடைநிலையாக வந்துள்ளது. இவ்வளோதாங்க விஷயம். அப்போது படிக்கும்போது புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா இலக்கணம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் படித்தா பார்த்தாது திரும்ப மினிமம் 3 to 4 வாட்டி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம பார்த்தது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இயல் 3ல் இப்படி பகுபத உறுப்புகள் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க.
இதை நான் படித்து உங்களுக்கு நான் ஈஸியாக புரியும்படி எழுதி போட்டிருக்கேன். மேலும் தகவலுக்கு நீங்கள் இந்த ஸ்கூல் புக்கை எடுத்து படித்து பாருங்கள். அதில் ஏதாவது நான் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மேற்கொண்டு நம்மளுடைய ஜியோகிரஃபி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட்டில் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. டெட்டு அண்ட் டிஎன்பிசிக்கு ஸ்பெஷல் பேட்ச் போய்கிட்டுருக்கு. இதில் நீங்கள் கலந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க. இப்போது உங்களுக்கு கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 months கோர்ஸ் இருக்குது. 10 months கோர்ஸில் உங்களுக்கு 6000 ஃபீஸ் இருக்குது. அதுவே வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் யூனிட் வைஸ் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்குது. மொத்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 52 டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து 8000. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, மேக்ஸ், பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, தமிழ், இலக்கணம், இலக்கியம், கரண்ட் அஃபேர்ஸ் இது போன்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனி ஃபேக்கல்ட்டி வந்து நமக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு தமிழ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஆப்டிடியூட் இதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்பெஷலாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 3500 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். மேற்கொண்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த புதிய ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.